எல்லாருக்கும் தேங்க்ஸ். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஆக்டர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன்றைக்கி வந்திருக்க சீஃப் கெஸ்ட் கலைப்புனி எஸ் தானு சார், வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் அஸ்வத். இந்த டேக்கு நான் எவ்வளோ வருஷம் உழைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். பட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் மை ப்ராடக்ட் செல்ஸ். நம்மளோட கஷ்டத்தை இங்கே செல் பண்ண வரல, நம்ம ப்ராடக்டை செல் பண்ண வந்திருக்கேன். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹோப் the struggle, sacrifice and effort, money that everyone has put into this film is on screen. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ண நினைக்கிற பீப்புளில் ஃபஸ்ட் ஜிவி சார். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் லோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற ஆள் நான். 20,000 ரூபாய் ஷார்ட் ஃபிலிம்னாலே நம்மளுக்குலாம் ஐயோ பட்ஜெட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, எப்படி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும், அந்த ஐடியாவுக்கு பட்ஜெட் இல்லை. அப்படிப்பட்ட ஐடியா கிங்ஸ்டன். நம்மளுக்கு அதை நம்ம ட்ராவல் ஒரு 5-6 இயர்ஸ் ட்ராவல் சாரோடையே இருக்குது. எனக்கு படங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. 20,000 ரூபாய் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற ஒரு பையனை ஒரு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் படம் பண்ண சான்ஸ் கொடுத்த ஜிவி சாருக்கு ஃபர்ஸ்ட், தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் பண்ண ஜி டீம், வினோத், தினேஷ் எல்லாரும். ஏன்னா இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணது இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் நாட் கமல். தி சப்போர்ட்டட் த ஐடியா பிஹைண்ட் கிங்ஸ்டன். அந்த ஒரு ஐடியாக்கான பவர் அண்ட் ஐடியாக்கான சப்போர்ட் இஸ் வாட் யூ ஆர் சீயிங் டுடே. இந்த ஐடியாவை ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர அதுக்கு அடுத்த சேலஞ்ச் நம்மளுக்கு இருந்தது. நம்மளோட டீம், க்ரூ, கேஸ்ட் எல்லாரும். நம்மளோட படத்தோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி த மேக்கிங். ஸோ அதை நம்பி நம்ம போட்ட காஸ்ட் அண்ட் எஃபர்ட் தெரியறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த டிஓபி கோகுல் பினாய், ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தி, நம்மளோட எடிட்டர் சாண்ட் லோகேஷ் அண்ட் மெயின்லி திலீப் சுப்ராயன் மாஸ்டர். அவரோட எஃபர்ட் இன் திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி ஸ்போக்கன் அபவுட். ஏன்னா டிப்பிக்கலான ஃபைட்ஸ் அப்படின்னு இந்த படத்தில் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் இஸ் பிளெண்டட் இன் டு த ஸ்டோரி. இந்த படத்துக்குள்ளே இருக்கிற நார்மலான சீன்ஸே நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் சீன் மாதிரி அமையுது. அது எப்படி சிஜி அண்டர்ஸ்டாண்டிங்கோட பீப்புளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அண்ட் நம்மளோட விஎஃப்எக்ஸ் டீம் நிஜன், அவங்களோட சப்போர்ட் அண்ட் அவங்களோட குவிக் திங்கிங் நம்மளுக்கு இந்த படத்தை சொன்ன டைமில் சொன்ன பட்ஜெட்டில் முடிச்சு தர முடிஞ்சது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் ஐ ஹாவ் மை அமேசிங் கேஸ்ட். ஜிவி சார் ஆப்வியஸ்லி டானிங் another hat, ஹீரோ, ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர். திவ்யா வாஸ் அ வெரி குட் அடிஷன் டு த டீம். நம்மளுக்கு படத்துக்கு தேவைப்பட்ட இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்ட எல்லாமே அமையிற ஒரு ஹீரோயினாக அவங்க வந்தாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் 3 talented artists that you saw. முன்னாடி வந்து பேசிட்டு போனாங்க. அவங்களோட வைப் இந்த மாதிரி தான் இருக்கும். செட்டில் டெய்லி இதே தான் நடக்கும். இந்த வைப்பில் இருக்கிறவங்கள வச்சு ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் எடுக்கிறது தான் என்னோட சேலஞ்ச். டெய்லி செட்டில் இதே தான் நடந்துட்டு இருக்கும். ஆக்ஷன் வந்தால் மூட் மாறணும். ஸோ தட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட சீனியர் ஆக்டர்ஸ் இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லேயர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இட் ஹாஸ் 2 different zones to it. அந்த ஒரு டைம்லைனில் நடக்கிற ஒரு கதையை ரொம்ப கம்மி டியூரேஷனில் சொல்ல வேண்டிய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கன்வே பண்ண சேத்தன் சார் ஆகட்டும், அழகன் பெருமாள் சார் ஆகட்டும், குமரவேல் சார் ஆகட்டும், 3 பேருமே அது அவ்வளோ நல்ல எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இது தவிர நான் மிஸ் பண்ணியிருந்தா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்ரி ஒன், ஃபோட்டோ ஃப்ளட்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஆன் டே கிட்டத்தட்ட 200 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா 200 பேரோட எஃபர்ட்டும் இந்த ஒரு ஐடியாக்காக அப்படிங்கிற ரெஸ்பெக்டை தான் நான் பார்க்குறேன். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஐ திங்க் அவ்வளோதான். ஐ எம் excited to present the film to you all. I hope you like it. Thank you.